கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மினிஸ்ட்ரி இன் தி கிங்டம் தமிழ் வாயிலாக இன்றைய தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நாம் ஒளியின் பிள்ளைகளாயிருப்பதினால் இந்த உலகத்தின் மயக்கங்களில் தூங்கிவிடாமல் விழிப்பாய் இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய வேதப் பகுதியை தியானிப்போம். சத்தியத்தின் அறிவிப்பு. மார்ச் 26. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் தெளிந்தவர்களாக இருக்கக் கடவோம் என்று 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 5 வசனம் 5 முதல் 6 வரை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஓர் உண்மை, கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் சீஷனாக இருந்து அவரது பள்ளியில் மாணாக்கனாயிருப்பானாகில் 1000 வருட தேவராஜ்யத்திலே மகிமையும் கனமும் சாகாமையும் உள்ள ஓர் உயர்ந்த ஸ்தானத்தில் பங்கு பெறுவது உறுதி. ஆகவேதான் கர்த்தருடைய ஜனங்கள் எந்நேரமும் விழிப்பாயிருக்க வேண்டுமென்று வேதாகமும் புத்திமதியாக வலியுறுத்துகிறது. இந்த எச்சரிப்பு உலக சிற்றின்பங்களில் மயங்கிக் கிடப்பவர்களுக்காக அல்ல, மாறாக ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் தேவ ஊழியத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களுக்கே உரியதாகும். கர்த்தருடைய ஊழியத்தில் இவர்கள் செய்ய வேண்டியது இதுதான். முதலாவதாக, தங்களை முற்றிலும் தேவசித்தத்திற்கு நெருங்கி இசைவாக ஜீவிக்கச் செய்வதும் கூடுமானவரை தெய்வீக மாதிரிகையின் சாயலை நெருங்குவதும் ஆகும். இரண்டாவதாக, குறுகலான பாதையில் நடப்பவர்களுக்கு உதவியாகவும் முன்மாதிரிகையாகவும் இவர்கள் ஊழியம் செய்வதையுமேயாகும். முடிவுரை. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தூங்குகிறவர்களாயிராமல் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் கர்த்தருடைய வருகைக்காகவும் அவருடைய சித்தத்திற்காகவும் காத்திருப்போம். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்வில் கிரியை செய்யட்டும். ஆமென்.